ஏண்டி உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா? உன்னை சுத்தி எல்லாருமே நடிக்கிறாங்க. உன்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியலையா? என்னத்த சொல்றீங்க? யார் நடிக்கிறா? அந்த நிலாவத்தான் சொல்றேன். என்னத்த சொல்றீங்க? நீயும் ஹாஸ்பிட்டல்ல பாக்கத்தானே செஞ்ச. என்னமோ ஆகாஷ் மேல நிலாவுக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போனேங்கிறா. அவ கையாலேயே விபூதி வச்சு விடுறா. ஆகாஷுக்காக விரதம் இருக்கிறேங்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அந்த நிலா பயங்கரமான நடிப்புக்காரடி. ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? பொதுவா புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லா பொண்டாட்டிங்களும் துடிச்சு போயிடுவாங்க. புருஷனுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் பொண்ணுங்க செய்யறது தானே. அதுல நிலா என்ன விதிவிலக்கா? அவளும் மனுஷி தானே அத்தை. அவளுக்கும் அவ புருஷன் மேல அக்கறை இருக்க தானே செய்யும். அவளை போய் நடிக்கிறான்னு சொல்றீங்களே. இல்லடி, எனக்கு என்னமோ அவ நடிக்கிற மாதிரியே தான் தெரியுது. ஆகாஷ் மேல நமக்கெல்லாம் இல்லாத அக்கறையா என்ன? நாம என்ன தினமும் கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிக்கிட்டு விரதம் இல்லாம இருந்துகிட்டு இருக்கோம்? அப்படியெல்லாம் இல்ல. அத்தை, உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன். ஆகாஷ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம வேற, நிலா வேற. நான் ஆகாஷுக்கு அம்மா, நீங்க ஆகாஷோட பாட்டி. ஆனா நிலா ஆகாஷோட பொண்டாட்டி. பொண்டாட்டின்றவ புருஷனோட பாதி. அதனால இப்போதைக்கு ஆகாஷ் மேல நமக்கெல்லாம் இருக்கிற அக்கறையை விட நிலாவுக்கு அக்கறை கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கும். அதனால அவ இப்ப ஆகாஷ் கிட்ட உண்மையாதான் அன்பை காட்டுறா. நீங்க தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க அத்தை. அந்த நிலா நிஜமாவே நடிக்கிறான்னுதான். அத்தை, ஏன் திரும்ப திரும்ப நிலாவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? சமயத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா நீங்க முழுசா மாறிட்டீங்களா இல்ல இன்னும் மாறலையான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. என்னடி நீ பேசுற? அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஏதோ தோணுச்சு, அதான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காத. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நிலாவுக்கு உண்மையிலேயே ஆகாஷ் மேல பாசம் இருக்கத்தான் செய்யும் போல. என்னாலதான் சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுதான் அத்தை உண்மை. நிஜமாவே நிலாவை உங்களால புரிஞ்சுக்க முடியல. மத்தபடி நிலா ஆகாஷ உண்மையான அக்கறையோட தான் பாத்துக்கிறா. சரிங்க அத்தை, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்னத்தையாவது பத்த வச்சு மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதவி ஒத்து வர மாட்டேங்கிறாள். சரியான மட சாம்பிரான். இவள் எல்லாம் திருத்தவே முடியாது. நிலா, 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 எந்திரி. நிலா, 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 என்னாச்சுமா? நிலா, 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 டாக்டர், டாக்டர், நிலா, 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 எந்திரிமா. ஹெல்ப், 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 டாக்டர். நிலா, என்னாச்சு? என்னாச்சு தெரியல டாக்டர். மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நிலா, டாக்டர் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. காலையில ஏதாவது சாப்பிட்டாங்களா இல்லையா? எனக்கு முழுசா குணமாகணும்னு 2 நாளா சாப்பிடாம விரதம் இருக்கா டாக்டர். என்னம்மா இது? சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதனாலதான் உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லாம மயக்கம் ஆயிட்டீங்க. சிஸ்டர், அந்த விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். போங்க.
என்னம்மா நீங்க பேஷண்ட்டை கவனிச்சுக்கிற அட்டெண்டர் நீங்களே இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? நீங்க நல்லா இருந்தா தான் பேஷண்ட்டை கவனிச்சுக்க முடியும். நல்லா சாப்பிடுங்கம்மா. நீங்க தெம்பா இருந்தா தானே ஆகாஷ பாத்துக்க முடியும். உங்களுக்கு சிஸ்டர் விட்டமின் டேப்லெட்டும் கொண்டு வருவாங்க. 3 வேளையும் மறக்காம இவங்களை சாப்பிட வைங்க. ஓகே டாக்டர். ஓகே ஆகாஷ், டேக் கேர்மா. சமையல் வாசனையே நாக்களை எச்சில் ஊற வைக்குதே. இவளுங்க மட்டும் நல்லா விதவிதமா வாய்க்கு ருசியா செஞ்சு சாப்பிடறாளுங்க. ஆனா நமக்கு உப்பு இல்லாம உரப்பு இல்லாம வெறும் பத்திய சாப்பாட போட்டு சாகடிக்கிறாளுங்களே. விளங்காதவங்க. தென்றல், ஹாஸ்பிட்டல்ல ஆகாஷும் நிலாவும் தனியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இன்னும் அதிகமா இருக்கும்ல? என்ன தென்றல், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் இப்ப என்ன கேட்டேன்னா, நம்ம ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் நெருக்கம் இன்னும் அதிகமா இருக்கும்ல? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா நீங்க இங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்படி என்னமா ரகசியம் சொல்ல போற? ஆகாஷும் நிலாவும் ஊருக்காக தான் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அம்மாவோட சேர்ந்து நிலா ஜாதக விஷயத்துல பண்ண மிஸ்டேக்க அவரால் ஜீரணிக்கவே முடியலையா. அதனால்தான் நிலாவை இன்னும் மனைவியா ஏத்துக்காம இருக்காராம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இப்போ ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நிலா அவரை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறா. ஆகாஷ் சீக்கிரமா முழுசா குணமாகணும்னு விரதம்லாம் இருக்கா. ராத்திரி பகல்னு தூங்காம ஆகாஷ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறா. இப்பதான் ஆகாஷ்க்கு நிலா மேல கொஞ்சம் கொஞ்சமா ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. போக போக அந்த ஈர்ப்பு ஜாஸ்தியாகி கூடிய சீக்கிரமே ஆகாஷ் நிலாவை மன்னிச்சு மனைவியா ஏத்து பாரத்த. அத்த, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? அதான் கூடிய சீக்கிரமே ஆகாஷ் நிலாவை ஏத்துப்பாருன்னு சொன்னேன்ல. அது எனக்கும் புரியுதுமா. ஆனா நான் அதுக்காக கண் கலங்கல. பின்ன என்ன மன்னிச்சிடுமா. எதுக்கு அத்த மன்னிப்பலாம்? ஆகாஷும் நிலாவும் சேர்ந்து வாழன்றது உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமா? ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நிலா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் சீக்கிரமே தன்னை மன்னிச்சு பொண்டாட்டிய ஏத்துக்குவான்னு நிலா பெரிய நம்பிக்கையோட இருக்கா. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்தை நானும் யார்கிட்டயும் சொல்லல. இப்ப நீங்களும் என் நிலைமையில இருக்கீங்க போல. சரி பரவாயில்ல, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்பதான் ஆகாஷ் நிலா மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காருல. அதேனவோ உண்மைதான். இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து ஆகாஷ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால்தான் நிலா அவர் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்காங்கறத ஆகாஷால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால 2 பேரும் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்ந்துருவாங்க அத்த. உன் வாக்கு பலிக்கட்டுமா? நிச்சயம் பலிக்கும். கண்டிப்பா பலிக்கும் அத்த. சரி வாங்க அத்த, அங்கிருந்து ஒரு பிளேட் மட்டும் எடுத்துக்கோங்க. தரமா. என்ன இவன் வச்ச கண்ணை வாங்காம அவளையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த மாதவியும் சென்றலும் பேசிக்கிட்ட மாதிரி
இவன் இப்பவே நிலாவை மன்னிச்சு பொண்டாட்டி ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டானோ? அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது. இப்போதைக்கு இவங்கிட்ட கோவமா பேசினா சரியா வராது. கொஞ்சம் தன்மையாவே பேசு. பாட்டி வாங்க பாட்டி. என்ன பாட்டி அங்கே நின்றீங்க? உட்காருங்க. இருக்கட்டப்பா. உனக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குப்பா? பரவாயில்ல பாட்டி. அப்புறம் இந்த பாட்டிய சுத்தமா மறந்துட்ட போல இருக்கு. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, பொதுவா நீ ஒரு நாள் 2 நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தேன்னா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் முதல்ல இந்த பாட்டிய தான் வந்து பாப்பேன். ஆனா இப்போ இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்திருக்கேன். இந்த பாட்டிய தேடி வந்து பாக்கணும்னு உனக்கு தோணவே இல்லல்ல? என்ன பாட்டி நீங்க இப்போ என் நிலைமைய பார்த்துமா இப்படி கேக்குறீங்க? பாட்டி என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல பாட்டி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி படிக்கட்டி ஏறி உங்களை மேல வந்து பார்க்க முடியும்? நான் இங்க வந்த உடனே நீங்க கீழே இறங்கி வந்து என்ன பாப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க இப்பதான் வரீங்க. உங்க பேரை கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க பாட்டி. அவரால தான் நடக்க முடியல, ஆனா உங்களால நடக்க முடியும்ல. நீங்க அவர் இங்க வந்ததுமே அவரை தேடி வந்து விசாரிக்காம சாவகாசமா இப்ப வந்து விசாரிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்க பேரை மேல அக்கறையே இல்லையா? என்ன நிலா இது? புசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட. என் பேரை மேல எனக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்கு? அப்புறம் ஏன் அப்பவே வந்து விசாரிக்கல? நீங்க வந்து அவரை விசாரிக்காதது மட்டும் இல்லாம நடக்க முடியாத நிலைமையில இருக்கிற உங்க பேரன் உங்களை தேடி வந்து பாக்கலன்னு வருத்தம் வேற படுறீங்க. ஆகாஷ் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆன விஷயத்த நீ உன் அக்காவுக்கு தானே போன் பண்ணி சொன்ன? அப்புறம் எனக்கு எப்படி ஆகாஷ் இங்க வர்ற விஷயம் தெரியும்? நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீ உன் அக்கா கிட்ட மட்டும்தானே சொன்ன. ஏன்னா உனக்கு எங்க எல்லாரையும் விட உன் அக்கா தான் உசத்தி. மாமா, என்னுடைய விரதம் இன்னும் முடியல. என்ன சொல்ற நிலா? அதான் ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டானே, இன்னும் உன் விரதம் முடியலையா? சொல்லு நிலா, ஏன் இன்னும் விரதத்தை முடிக்காம இருக்க? அத்தானுக்காக நான் சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த கோயிலுக்கு போய் தான் அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை முடிப்பேன். அத்தான், நீங்க சாப்பிடுங்க. நிலா, நீ ஏற்கனவே ரொம்ப நாள் விரதம் இருந்துட்ட. அதனால ஹாஸ்பிடல்ல மயக்கம் கூட போட்டு விழுந்துட்ட. இன்னும் எதுக்கு இந்த விரதத்தை கண்டினியூ பண்ற? அதான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன்ல. ப்ளீஸ் போதும். இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிட்டு உன் உடம்ப பாத்துக்க. சாப்பிடு. அத்தான், இல்லத்தான், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என் வேண்டுதல் இன்னும் நிறைவேறல. நிறைவேறாம அந்த வேண்டுதலை முடிச்சா எனக்கு நிம்மதி இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு அந்த வேண்டுதலை முடிச்சிட்டு சாப்பிடுறேன். வேற யாரும் என்ன கம்பல் பண்ண வேண்டாம். ஓகே? ப்ளீஸ் நீங்க இப்ப சாப்பிடுங்க. சரி, அப்படி என்னதான் வேண்டுதல்? அத நான் நாளைக்கு சொல்றேன். ஏன் இப்ப சொன்னா என்ன நிலா? இல்ல மாமா, நான் நாளைக்கே சொல்றேன். ஓ, இதுலயும் ஒரு சஸ்பென்ஸா? என் தங்கச்சி இப்படிதான் எல்லாத்தையும் சஸ்பென்ஸ்லயே வைப்பா. நீங்க சாப்பிடுங்க ஆகாஷ். சரி ஆகாஷ், நீயாவது சாப்பிடு. இப்படி உட்காரு. வா, வா, வா. பாத்து.
ஏங்க எனக்கு ம். என்னம்மா நீ இரு. ஆகாஷ் நாங்க பிரகாரத்தை சுத்தி வந்துட்டோம் ஆ, வாசி சரி தண்டு. ஆ என்ன நிலா, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படணுமா? இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அத்தா. நீங்க மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்போ நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அந்த நேரம் உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்க சொல்லிருந்தா கூட நான் சந்தோஷமா கொடுத்திருப்பேன். இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கான். டைம் என்ன ஆச்சு? இவனா சித்து சித்து மறுபடியும் ஏய் சித்து எழுந்துரு. ஏங்க நீங்களா? நான் தான். மணி என்ன ஆகுது? டாக்டரா? அவ டாக்டர் இல்ல, ஆனா ஆகாஷோட பொண்டாட்டியாச்சே. ஓ அதனால கட்டிப்படி வைத்தியம் பண்ணி குளிர் ஜரத்தை சரி பண்ணிட்டாளாம். ஆ. கட்டிப்பிடி வைத்தியமா? ம், அது சூப்பரான வைத்தியமாச்சே. எனக்கும் அந்த வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு என்ன குளிர் ஜரம் வந்துருச்சா? அது என்ன தென்றல், ஃபியூச்சர்ல எனக்கு குளிர்ஜுரம் வராம இருக்க இப்பவே ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணலாமா? எப்ப பாரு அதே நினைப்பிலேயே இரு. என்ன தென்றல் நீ? ஆகாஷ்க்கு குளிர்ஜுரம் வந்தப்போ நிலா எப்படி புத்திசாலித்தனமா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கா? நீ என்னடான்னா என்ன கண்டுக்கவே மாட்டீங்கிற. ப்ளீஸ் செல்லம், ஒரே ஒரு தடவை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி விட. ஃபியூச்சர்ல எனக்கு குளிர்ஜுரம் வராம இருக்கும்ல. உனக்கு எல்லாம் ஒண்ணும் வராது போ. ஏய் தென்றல், ஏய் எனக்கு வராது, ஆனா ஃபியூச்சர்ல உனக்கு வராம இருக்கணும்ல, அதுக்காக பண்ணிக்குவோம். வா. தென்றல் 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 ப்ளீஸ் 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 தென்றல். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ விட்டு. முதல்ல சீக்கிரம் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு போற வழியை பாரு. அவளே நமக்கும் குளிர்ஜுரம் வந்திருக்கலாம். பேசாம இன்னைக்கு நாமளே ஐஸ் வாட்டர்ல குளிச்சிடலாம். அப்பதான் நமக்கும் குளிர்ஜுரம் வரும். அக்கா 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 நிலா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? அக்கா, நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல அக்கா, இன்னொரு அம்மாவும் நீதான். நீ அக்காவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அக்கா. என்ன ஆச்சு? ஏன் இப்ப எமோஷனல் ஆயிட்ட? எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. என்ன ஆகாஷத்தை கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழலங்கிற விஷயத்த நீ எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நீ என்கிட்ட விசாரிச்ச. ஆனா நான்
அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் நீ எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்கியக்கா. ஹாஸ்பிட்டல்ல ஆகாஷ தனக்கு டவல் பாத் எல்லாம் பண்ணி விட்டு அவர் அக்கறையா கவனிச்சுக்கிட்டா அது மூலமா அவருக்கு என் நல்ல அபிப்பிராயம் வரும்னு உனக்கு எப்படிக்கா தோணுச்சு? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல்ல அத்தானுக்கு டவல் பாத் பண்ணிவிட வந்தாரே ஒரு வார்ட் பாய், அவர்தான் எல்லா விஷயத்தையும் சொன்னார். உன்ன மாதிரி ஒரு நல்ல அக்கா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாக்கா. இங்க பாரு நிலா, இப்ப ஆகாஷ் என்ன மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கிட்டாரு. ஆனாலும் இன்னும் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழல. இந்த விஷயம் மட்டும் ஆண்டாள் பாட்டிக்கு தெரிஞ்சா அத உங்க கண்ண ரொம்ப உறுத்தும். அப்புறம் அந்த காரணத்தை வச்சு உங்க 2 பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிராம நீயும் ஆகாஷும் மேனேஜ் பண்ணணும், சரியா? சரி, இப்ப ஆகாஷ் தான் உன்னை ஏத்துக்கிட்டார்ல, இதுக்கப்புறமும் உன் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடலாமா? நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாளைக்கு நைட்டே உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல அப்படிங்கிற விஷயம் ஆண்டாள் பாட்டிக்கு தெரியாது. அதனால நாளைக்கு உனக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு ரூம அலங்காரம் பண்ணா ஆண்டாள் பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிரும். அதனால உங்க ரூம்ல முதலிரவுக்கான எந்த டெக்கரேஷனும் பண்ணாம நார்மலாவே சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம். இப்போ உனக்கு ஹாப்பி தானே? அத்தா சாப்பிடுங்க நல்லா. உங்களுக்காக சிக்கன் ஃப்ரை, லெக் பீஸ், லாலிபாப் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். இருங்க நான் ஊட்டி விடுறேன். இல்ல போதும், நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன நிலா, ஆகாஷ பயங்கரமா கவனிக்கிற போல இருக்கு. இனிமே அப்படிதான். ஏய் நிலா, இன்னைக்கு உனக்கும் ஆகாஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறியா? இந்த வரேன். வீட்ல இவ்ளோ பெரிய அபசகுணம் நடந்திருக்கு. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாம் அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? பேசிட்டு இருக்கல, இங்க ஒருத்தி புலம்பிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் திங்கிறது தான் முக்கியமா? வீட்ல ஒரு அபசகுணம் நடந்து போச்சு. என்ன ஆண்டாள், வீட்ல அபசகுணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி வீட்ல என்னதான் நடந்துச்சு? காலையில பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்கு கீழே விழுந்து கிடந்துச்சு. குத்து விளக்கு கீழே விழுந்து கிடந்தத மாதவி கூட பார்த்தா. என்ன மாதவி, நான் சொல்றது உண்மைதானே? இது எவ்வளவு பெரிய அபசகுணம். இது மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சுங்க. அதனால நம்ம பரம்பரை ஜோசியர் அம்பலவாணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? அவரு நம்ம எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இப்ப நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாருப்பா. சரி, அவர் அப்படி சொல்லிருந்தா அதுக்கு அவர் ஏதாவது பரிகாரம் சொல்லிருப்பார்ல? ஆமா கண்ணா,
ஒரு நல்ல பரிகாரத்தை அம்பலவாணன் சொன்னாரு. அவர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு சொன்னாரு. அம்பலவாணன் அப்படி என்ன பரிகாரம் சொன்னாரு? அது இன்னும் ஒரு 48 நாளைக்கு நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சிறுசுங்கெல்லாம் ஒண்ணு சேரக்கூடாதான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட பெரிய மனுஷி பாட்டி தான். அவங்க சொல்றது தப்பாயிடுமா? ஆகாஷ், உங்களுக்கு ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா ஆண்டாள் பாட்டிக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்கள மாதிரியே எனக்கும் ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுவும் பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்கு திடீர்னு கீழே விழுந்திருக்குன்னா அது கண்டிப்பா தப்பான சகுனம் தான். பாட்டி சொல்ற பரிகாரத்தை நாம 4 பேரும் ஏத்துக்கலாம். என்ன பேசுற தென்றல்? ப்ளீஸ் வேண்டாம். எல்லாம் நம்ம குடும்ப நல்லதுக்காக தானே பாட்டி சொல்றாங்க. அதுவும் வெறும் ஒரு 48 நாள் தானே, ஒன்னும் தப்பு இல்ல. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க 48 நாளைக்கு பிரிஞ்சே இருப்போம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்மா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான். பாட்டி, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். சரி, உட்காருங்க, சாப்பிடலாம். பாட்டி, நீங்களும் உட்காருங்க. போதும்மா, நீ சொன்னதே வயிறு நிறைஞ்சு போச்சு, சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. வாங்க வாங்க. பாட்டி, தாத்தா, எல்லாரும் வாங்க. தென்றல், யாருமா இவரு? சொல்றேன் பாட்டி, உங்ககிட்ட சொல்லாமையா? இவர் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு எல்லா விவரத்தையும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுலாம்ல. தாத்தா, ஆகாஷ், நிலா, எல்லாரும் வாங்க. மாதவியம்மா, நீங்களும் வாங்க. வா நிலா. என்னக்கா, யார் இவரு? இரு சொல்றேன். மாதவியத்தை மாமாலாம் வரணும்ல. என்னம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மாநாடு போட்டுட்டு இருக்க? யார் இந்த பெரியவரு? எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் அத்த. எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் வந்தாச்சு தென்றல். போது சொல்லு, யார் இந்த பெரியவர்? இவரு ஜோதிட சிகாமணி மதிமாறன். ஜோதிட சிகாமணி மதிமாறனா? இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நேர்ல இன்னைக்குதான் பாக்குறேன். ரொம்ப பெரிய ஜோசியராச்சே. வணக்கம் ஜோசியர். வணக்கம்மா. உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். தென்றல், இப்பயாவது சொல்லு, இவ்வளவு பெரிய ஜோசியரை என்ன விஷயத்துக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பாட்டி தான் நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அதனால அந்த ஆபத்தை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதான் நம்ம குடும்பத்துக்கு பரிகார பூஜை பண்றதுக்காக நானும் சித்துவும் ஐயாவை தேடி போய் கூட்டிட்டு வந்திருக்கோம். கையோட பூஜைக்கான பொருள் கூட வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன சொல்ற தென்றல்? அப்படியெல்லாம் எந்த பரிகாரமும் இல்லைன்னு ஏற்கனவே எங்களோட பரம்பரை ஜோசியர் அம்பலவாணன் சொல்லிட்டாரு. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. அதனால்தான் உங்க பரம்பரை ஜோசியர் அம்பலவாண ஐயாவையும் நாங்க கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம்.
அம்பலவாண ஐயா, அம்பலவாண ஐயா, கொஞ்சம் உள்ள வரீங்களா? இருந்தது. நீங்க இந்த அளவுக்கு மோசமா யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க முகத்தை பார்க்கவே அவமானமா இருக்கு. ஏன் பாட்டி உங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி? அப்படின்னு நானும் ஆகாஷா தானே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்? நான் கூட வேற வீட்டு பொண்ணு. ஆனா ஆகாஷா தான் உங்க பேரன் தானே. அவருக்கு போய் எப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி பாட்டி மனசு வந்துச்சு? ஆக்சுவலா இந்த விஷயம் தெரிய வந்ததும் இத்தனை நாளா எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலையேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கணும் பாட்டி. அதை விட்டுட்டு இவ்ளோ நாள் கழிச்சு இன்னைக்குதான் எங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்க போகுது. அதை போய் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல பாட்டி. என்ன பாட்டி, இந்த தடவையும் உங்க டிராமா ஊத்திக்கிச்சா? அத்தை, பால் காய்ச்சா? பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டமா. இதோ இப்ப கொண்டு போய் கொடுத்துடுறேன். அத்தை, இந்த பாலை என்கிட்ட கொடுங்களேன். நான் போய் என் தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவ கையில கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீயே கொடு. நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் நிலா கையில பால் கொடுத்தேன். ஆனா அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காம போச்சு. இப்ப நீயே உன்னோட ராசியான கையால கொண்டு போய் கொடு. இன்னைக்காவது நல்லபடியா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும். அத்தை, நீங்களும் ராசியானவங்க தான். ஏற்கனவே அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காம போனதுக்கு நீங்க காரணம் இல்ல. அப்போ ஆகாஷ்க்கு நிலா மேல இருந்த புரிதல் அப்படி. இப்போ ஆகாஷ் நிலாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். நீ சொல்றது சரிதாம்மா. இன்னைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். சரி, நான் கொடுத்துட்டு வரேன். ஓகேமா. இந்தா. நிலா, உங்க 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்னும் 10 மாசத்துல முத்து மாதிரி குழந்தையை பெத்து கொடுக்கணும். சரியா? சரி, உள்ள போ.